Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் வாதிக்கவிருப்பது ஒரு நீண்ட காலமான விவாதம் தான். தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அரசுக்கு போகக்கூடிய பணம் ஒரு 100 ரூபா போச்சுன்னா அதுலேருந்து 20 ரூபா 30 ரூபா தான் நமக்கு திரும்பி வருகின்றது என்கின்ற விவாதமும், அதே இது உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் 100 ரூபா கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு 200 ரூபா 300 ரூபா திருப்பி வருகின்றது என்கின்ற விவாதம் ஒரு நீண்ட விவாதமாக பல்வேறு முறை விவாதிக்கப்பட்ட விவாதம், பல கட்டுரைகள் எழுதப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் தற்போது சம்பந்தப்பட்ட இரு அமைச்சர்கள், மத்திய நிதியமைச்சரும் தமிழ்நாடு நிதியமைச்சரும் இருவரும் பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான் விவாத பொருளாக மாறி இருக்கின்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அரசு பெறுவதை விட கொடுப்பது அதிகம், தமிழ்நாட்டிற்கு அதிகம் கொடுக்குதுன்னு பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காங்க. ஆனால் தங்கம் தென்னரசு அவர்கள் அப்படி இல்லை, 1 ரூபா கொடுத்தோம்னா 29 காசுகள் தான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இதில் எது யதார்த்தம், எது நிதர்சனம், இதை குறித்து தான் பேசவிருக்கின்றோம். நம்மோடு இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். திமுகவை சேர்ந்த சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள், வலதுசாரி ஆதரவாளர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் இணைந்திருக்கின்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பேசப்படுகிற விஷயம், தமிழ்நாடு கிட்டேருந்து அதிகமாக மத்திய அரசு வாங்குது, கொடுக்கறது ஒன்றுமே பெருசாக கொடுக்கறது இல்லை, ஒரு பாரபட்சம் காட்டுது. அது பாஜக மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயம்தான். ஆனால் முதல் முறையாக இதை மத்திய அரசு பெரிய அளவுக்கு இதை கவுண்டர் பண்ணதில்லை. முதல் முறையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கேருந்து வாங்குறத விட கொடுக்கறது அதிகம்னு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போகிறதுனா அது வெறும் தமிழர்கள் பணம் மட்டும் இல்லை, ஹிந்தி பேசுகிறவங்க உட்பட அனைவரது பணத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அதிகமாக வாங்கிட்டு ஆனால் இப்படியான விஷயங்களை பேசுவது எப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். 2 விஷயம். முதல்ல அந்த நரேட்டிவ், அது முழுக்க ஒரு ஃபேக் நரேட்டிவ். அதை அவங்களே ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்படின்னா, அவங்க என்ன ஒரு கணக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலிருந்து 6.96 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் டெவல்யூஷன் வரி பகிர்வு மூலமாக 2.88 லட்சம் கோடியும், கிராண்ட் அண்ட் எய்டு மூலமாக 2.58 லட்சம் கோடியும், கடன், நீண்ட கால கடன், வட்டி இல்லாத கடன் அப்படிங்கிற பேரில் ஒரு 6412 கோடியும் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது மூணுத்தையும் கூட்டுனீங்கன்னா 5.53 லட்சம் கோடி வருது. எங்கேருந்து அவங்க சொல்கிற இந்த 6.96 லட்சம் கோடி ஃபிகர் வருதுன்னு தெரியல. அவங்க சொல்லக்கூடிய அந்த 3 காம்பனண்ட்டையும் கூட்டுனா வரக்கூடிய அமௌண்ட்டுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் அமௌண்ட்டுக்கும் இடையில 1,40,000 கோடி கேப் இருக்கிறது. ஒரு நிதியமைச்சர் பேசுகிற போது இந்த கேப் எப்படி என்னவா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது, தமிழ்நாட்டிலிருந்து பெற்ற நிதி அப்படின்னு அவங்க சொன்னது கிட்டத்தட்ட 6,23,000 கோடி. ஆமாம். ஆனால் அவங்களே சொல்றாங்க அது நேரடி வரி மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. வரியை பொறுத்த வரைக்கும் 3 வகையில் நம்ம பெரிய காம்பனண்ட்டாக பார்க்கலாம். ஒன்று நேரடி வரி, இன்னொன்று மறைமுக வரி, 3வது செஸ் அண்ட் சர்சார்ஜ். இதில் இந்த நேரடி வரி இருக்குல்ல, அது இந்த 2023ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் 54%, ஒட்டுமொத்த வருவாயில், ஒன்றிய அரசினுடைய வருவாயில் அது 54%, அதாவது 18,23,000 கோடி. மறைமுக வரி இருக்குல்ல, அது ஒரு 15,29,000 கோடி இருக்கு, 46%. கடந்த 9 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுக்கு வந்த வரி வருவாய் 181.54 லட்சம் கோடி. அதில் நேரடி வருவாய் 94 லட்சம் கோடி, மறைமுக வருவாய் 84 லட்சம் கோடி. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நேரடி வருவாய் 52%, மறைமுக வருவாய் 48%. அப்போ ஏறக்குறைய 50% இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். சர்சார்ஜை விட்டுட்டு இது 50% இருக்கு, இது ஒரு 50% இருக்கு. இந்த 50% முதல் 50% மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய வரி கொடுத்தது 6.25 லட்சம் கோடி. மிச்சம் 50% இருக்குல்ல, அதுக்கு ஒரு 6.25 லட்சம் கோடி இருக்கணும்ல. இல்லை, அதுதான், அதுக்கும் அவங்க தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறத இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நேரடி வரி டைரக்ட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் போன்றவை டைரக்ட் டாக்ஸ், அது ஒன்று. இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி, இப்போ பெரும்பாலும் ஜிஎஸ்டிக்குள்ளே அடங்குது. அப்போ ஜிஎஸ்டி பற்றி அவங்க சொல்லிட்டாங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி முழுசாக தமிழ்நாட்டுக்கு வந்துடுது, இதில் எந்த பாக்கியும் நாங்கள் வைக்கல. ஐஜிஎஸ்டிலையும் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டிலையும் உங்களுக்கு வருக வேண்டிய பகிர்வை நாங்கள் கொடுத்துட்றோம் இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றிய அரசினுடைய வரியிலிருந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தொகைன்னு ஒன்று இருக்குல்ல, யூனியனுடைய ஒட்டுமொத்த டாக்ஸில் 50% மட்டும் தான் நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீங்களா? 41% டெவல்யூஷனுக்கு வருது.
அந்த 41% 50ல் 41% சொல்ல வரீங்களா? அப்ப தமிழ்நாட்டிலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட வரி எவ்வளோ? அதாவது நேரடி வரியா 6.25 லட்சம் கோடி. சரி, மறைமுக வரி எவ்வளோன்னு நீங்க சொல்லல. ஆனால் நேரடி வரியை விட மறைமுக வரி அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1,22,270 கோடி. இதை இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி விட்டுருங்க. அதுல 9,888 கோடி தமிழ்நாட்டினுடைய பங்கு, அதாவது 8%. ஜிஎஸ்டி மட்டுமே இன்டைரக்ட் டாக்ஸ்ல 8%னா அதர் இன்டைரக்ட் டாக்ஸஸ்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 10% இருக்கும். அப்ப ஒட்டுமொத்தமா இந்த 10 ஆண்டுகள்ல நேரடி வருவாய்னு அவங்க ஒத்துக்கொண்ட 6.27 லட்சம் கோடியும் மறைமுக வருவாய்னு 10% மினிமலா வச்சீங்கன்னா கூட ஒட்டுமொத்தமா 14 லட்சம் கோடி தமிழ்நாடு. இல்ல இத நம்ம அப்படி கணக்கு போட முடியாதுன்ற ஒரு விளக்கத்தையும் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க? இல்ல ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுல இருந்து வந்துச்சுன்னா அது எல்லாமே தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகிற விஷயத்துக்கு மட்டும் இல்ல. ஒரு கம்பெனி தமிழ்நாட்டுல அட்ரஸ் வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டுல அட்ரஸ் வச்சு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கியிருக்காங்க, அவங்க ஜிஎஸ்டி கட்டுறது தமிழ்நாட்டு கணக்குல வந்துடும். ஆனா அந்த கம்பெனி உற்பத்தி செய்யறது கேரளால இருந்து அவங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், கர்நாடகாவில் செஞ்சிருக்கிற பொருட்களை வாங்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து இங்க ஒரு கலவையாக சேர்த்து ஃபைனலா ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வெளியே போகும்போது இங்க வரியை கட்டிட்டு எல்லாமே தமிழ்நாடு செஞ்சது நீங்க கிளைம் பண்ண போறீங்களா அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கேக்குறாங்க. நீங்க பழைய வரிமுறையில இது இருக்கும். ஏன்னா பழைய வரிமுறையில ப்ரொடக்ஷன் பேஸ்டு, உற்பத்தி அடிப்படையில் போடப்பட்ட வரி. இப்ப கன்சம்ஷன் பேஸ்டு தானே. தமிழர்கள் எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எவ்வளவு சோப்பு வாங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எவ்வளவு சீப்பு வாங்கியிருக்காங்க, அது மேலதான் வரி போடுறீங்க. கன்சம்ஷன் பேஸ்டு. அப்ப தமிழ்நாட்டுக்காரர்கள் எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்காங்களோ, எவ்வளவு நுகர்ந்து இருக்காங்களோ, எவ்வளவு பொருளை பயன்படுத்தி இருக்காங்களோ அதுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுத்திருக்காங்க. எண்ட் யூசர்ட்ட இருந்து வாங்கி அதற்கான டாக்ஸ் ரிபேட் இவங்க வாங்கிக்குவாங்க. ஆனா இங்க உற்பத்தி நீங்க செய்யும்போது தமிழ்நாடு உற்பத்தி மாநிலம், ஆனால் உற்பத்தி இங்க செய்யும் போது அவங்க உற்பத்தி செய்யறவங்க ஜிஎஸ்டி கட்டுவாங்களா மாட்டாங்களா? சார் அதான் நீங்க கிளைம் பண்றீங்களா, ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கிறீங்களா? ரீஇம்பர்ஸ் பண்ண அதான் உற்பத்தி செய்றவங்களோட ஜிஎஸ்டி எல்லாம் நீங்க வந்து தமிழ்நாடு ஜிஎஸ்டின்னு எப்படி சொல்றீங்க? பழைய இந்தியா முழுமைக்கும் வாங்கக்கூடிய பொருட்கள் அவங்க அதுல இருந்து வச்சு அவங்க செய்யறாங்க, இந்தியா முழுமைக்கும் விக்கிறாங்க, எல்லாரோட பணமும் இருக்கு. அப்போ இங்க மட்டும் எப்படி ஜிஎஸ்டின்னு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி ஸ்டேட் காம்பனன்ட்க்கு நீங்க ஷேர் ஸ்டேட்டுக்குன்னு பிரிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். பழைய முறைப்படி வரிமுறைப்படி உற்பத்தி எங்க நடக்குதோ அந்த மாநிலத்துக்கு வரி போகும், அந்த மாநிலத்திலிருந்து வரியை கலெக்ட் பண்ணுவீங்க. அது எங்கன்னா இப்ப சில கம்பெனிஸ் வந்து மகாராஷ்டிரால ஆபீஸ் வச்சிருப்பாங்க, ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், கேரளால இருக்கும், வேற எங்கேயா இருக்கும், ஆனா வரி கட்டுறது மகாராஷ்டிராக்குன்னு இருந்தது. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா எண்ட் யூசர் எங்க இருக்காங்க, யார் கன்சியூம் பண்றாங்க, பொருளை வாங்குறாங்க, நான் அந்த நோட்டை வாங்குறேன்னா இந்த நோட்டு வாங்குறதுக்கு நான் தான் வரி கட்டுறேன், நோட்டை உற்பத்தி பண்றேன் வரி கட்டல, ரீஇம்பர்ஸ் வாங்கிடுவான். கடைசியா யூசர் யாரோ அவங்க தான் வரி கட்டுறாங்க. அப்ப தமிழ்நாட்டிலிருந்து கலெக்ட் பண்ணப்படக்கூடிய ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டி தான். ஆனா பொலிட்டிக்கலா தமிழ்நாட்டில் வந்து நின்னுட்டு அவங்க ஜிஎஸ்டி பத்தியே கூட கேட்கல, நேரடி வரியில, அதாவது இன்கம் டாக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் டாக்ஸ்ல தமிழ்நாட்டிலிருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் டாக்ஸ் மட்டுமல்ல, அது ஹிந்திக்காரர்களின் டாக்ஸும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. பீகார்ல போய் சொல்லிடுவாங்களா சார்? உத்தரப்பிரதேசல போய் சொல்லிடுவாங்களா சார்? நீங்கள் கொடுக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது, உங்களுடைய வருமான வரி அப்படிங்கிறது பிற மாநிலத்தை சேர்ந்த, தமிழகத்தை சேர்ந்த, கன்னடத்தை சேர்ந்த, தெலுங்கு பேசக்கூடியவர்களுடைய வரியும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு நீங்க வேற ஒரு மாநிலத்தில் போய் சொல்லிடுவாங்களா? சரி, ரெண்டு விஷயம் திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ், ரெண்டு விஷயம். ஒன்னு, அவர் என்ன கேட்கிறாரு, நேரடி வரியை மட்டும் தான் பேசியிருக்காங்க நிர்மலா சீதாராமன், மறைமுக வரி பேசல. இதுல வந்து பெட்ரோல் டீசலுக்கான வரி ஜிஎஸ்டிக்குள்ளேயும் இல்ல, ஜிஎஸ்டியை தாண்டி இன்னும் பெரிய அளவுக்கான வரி இருக்குது, அதை பத்தி கூட பேசல. அது ஒன்று. இரண்டு, நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஹிந்தி பேசுறவங்களுடைய வரியும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா என்னத்தை அவங்க சொல்ல விரும்புறாங்க? ஒரு மொழி பிரிவினைவாத விஷயங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்குதா? நிதியமைச்சர் அப்படி பேசியிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது ஒரு நல்ல தலைப்பில் நம்ம வந்து சமுதாயத்துக்கு தேவையான தலைப்பில் விவாதம் நடத்துகிறோம். அதில் வந்து சில விளக்கங்கள் கொடுக்குற ஒரு நல்ல வாய்ப்பு. சகோதரர் சூர்யா நிறைய கேள்விகள் கேட்டார், நியாயமான கேள்விகள். அதுக்கான விளக்கங்கள் வந்து ரொம்ப தெளிவாக மேடம் சொல்லியிருந்தாங்க. அவங்க புரிதலில் சில தவறுகள் இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். முதல் விஷயம் வந்து அவர் என்ன சொன்னார், காம்பனண்ட் வந்து அவங்க வந்து டைரக்ட் டாக்ஸஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க, இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் விட்டுட்டாங்கன்னு அவங்க அப்படி விடலை. அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, செஸ்ஸில் எவ்வளோ ஸ்கூலுக்கெல்லாம் செலவு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க, ஜிஎஸ்டி பகிர்வு எப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்த டேக்ஸுக்கு தான் அவங்க வந்து பேசினது தெளிவாக பேசியிருக்காங்க, பிரித்து பேசியிருக்காங்க. டைரக்ட் டாக்ஸஸை பொறுத்த வரைக்கும் அதில் அவர் சொல்கிறார் இல்லையா, 50% 6.23 லட்சம் அது வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் கொடுத்தது 6.96 லட்சம்னு தான் சொன்னாங்களே தவிர, அதில் ஒரு பிரிவு சொன்னார் தெரியுமா, 3 பிரிவு தான் இருக்குது, அதோட டோட்டல் வந்து வருது, அதில் ஒரு இது அவங்க அந்த பிரித்து அவங்க சொல்லலை. ஸோ அது பிரித்து அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தில் தவறு இருக்குன்னு நம்ம எடுக்கவே முடியாது. அது வந்து அதோட தகவல் வந்து கரெக்டாக நம்ம எடுத்தோன்னா வரும்.
அதுல ஒரு கூட்டல்ல தான் பிழை இருக்குமே தவிர அவங்க இல்ல இப்படி வேணா கொடுத்ததுல எடுத்துக்கலாம். ஒருவேளை அவங்க ஒரு ஹெட்டரை சொல்ல விட்டுட்டாங்க அப்படின்னு வேணா விட்டுக்கலாம். ஏன்னா அவங்க சொன்னது வந்து அவங்க அந்த 6.96 லட்சத்துல அவங்க ஒரு வரிசையா கணக்கா தான் சொல்றாங்க. ஒருவேளை ஒரு ஹெட்டர் விட்டுருக்கலாம், அப்படி வேணா எடுத்துக்கலாம். இல்ல என்னோட அதோட தமிழாக்கம் என்கிட்ட இருக்கு, அவங்க உரையோட தமிழாக்கம் என்கிட்ட இருக்கு. அதுல வந்து அவங்க வந்து எந்த விதமான தமிழ்ல தான் பேசினாங்க, அந்த பைஃபர்கேஷன் இருக்கு. அதனால இது அவங்க ட்வீட் ஆங்கிலத்தில் வந்தது. அதனால இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல வரோம்னா, செஸ்ஸில் வந்து ஒன்றுமே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு. அதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. 57,774 கோடி நாங்கள் வந்து பள்ளிக்கூடம் கட்டுவதுக்காக கொடுத்துருக்கோம், வீடு கட்டுறதுக்காக எவ்வளோ கொடுத்துருக்கோம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளி விவரங்களுக்குள்ள நான் விரிவாக போக விரும்பல. அதனால ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பிரித்து அழகழகாக சொல்லியிருக்காங்க. பேசிக்காக வர ஸ்டேட்டோட ஜிஎஸ்டியில் 100% அப்படியே முதல்ல ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்றோன்னு அதில் நீங்கள் கேட்ட விளக்கமும் சொல்ல வரேன். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிஜிஎஸ்டியில் வந்து 50% நாங்கள் வந்து இவங்களுக்கு தான் செலவு பண்ணுறோங்கிறாங்க. அதே மாதிரி ஐஜிஎஸ்டிலையும் பிரித்து தரது சொல்கிறாங்க. எவ்வளோ பிரித்து தரோங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதில் அதுவும் புள்ளி விவரத்தோடு இருக்குது. 2023 எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது 32,611 கோடி கொடுத்துருக்கோம். அதுக்கு முதல் ஆண்டில் வந்து 30,353 கோடி கொடுத்துருக்கோங்கிற புள்ளி விவரத்தோடு இருக்குது. இதில் வந்து நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, அந்த மொழி வருதா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து தனியார் நிறுவனங்களை குறிப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன். சில கார் கம்பெனிகள் இங்கே இருக்குது, பைக் தயாரிக்கிற கம்பெனிகள் இருக்குது, இங்கே அவங்க தயாரிக்கிறாங்க. தயாரிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, இந்தியா முழுக்க அவங்க விற்பனை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய விற்பனை வருவாய், டைரக்ட் டாக்ஸஸ், வருமான வரி ஆகட்டும், சேல்ஸ் டேக்ஸ் ஆகட்டும், எல்லாம் ஒரு முனையில் தான் கட்டுவாங்க, துண்டு துண்டாக கட்ட மாட்டாங்க அவங்களோட பில்லிங்காக. அப்படி வரும்போது அவங்க வெளியூரில் அங்கே விற்கிறாங்க இல்லையா. இப்போ அவனுக்கு எப்போ ப்ராஃபிட் எப்படி வரும், கம்பெனியோட ப்ராஃபிட் தான் இங்கே தானே, சென்னையில் தானே வரப்போகுது. அவன் இந்தியா முழுக்க விற்க போகிறான். இந்தியா முழுக்க விற்கிறதோட லாபமும் விற்பனை வருவாயும் அவனுக்கு இங்கே தான் வருது. பீயிங் த ரிஜிஸ்டர்ட் ஹெட் ஆஃபீஸ் இயர், அவங்க வந்து ஆந்திராவில் விற்கிறதோ, ஹரியானாவில் விற்கிறதோ, யூபியில் விற்கிறதுக்கோ இங்கே தான் கட்ட போகிறாங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் மொழியோ மற்ற பிரச்சனையோ உள்ள வரல. அவங்க தெளிவாக ஒரு வணிக ரீதியான ஒரு சிக்கலை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க சொன்னதுல இருக்கிறது என்னன்னா, ஜிஎஸ்டி பத்தி பேசல, நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி பத்தி பேசல, டைரக்ட் டாக்ஸ் தான் அவங்க சொல்றாங்க. வருமான வரி ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. வருமான வரியில ஹிந்தி பேசுறவங்களும் இங்க தமிழ்நாடு ரீஜன்ல கட்டின வரி தான் இந்த அமௌண்ட்னு சொல்றாங்க. அது புரிதல், அதுதான் சொல்றேன். நீங்க அததான் பேசுங்க. அவங்க ப்ளே பண்ணலாம் சார். நிர்மலா சீதாராமன் வீடியோ ப்ளே பண்ணீங்கன்னா அவங்க சொன்னது தெளிவா தெரியும். இல்ல அவங்க சொன்னது என்னன்னா, இங்க இருந்து இப்ப நான் சொன்னேனே, ஒரு கார் கம்பெனி விற்கிறாங்க, ஒரு பைக் கம்பெனி விற்கிறாங்க, அவங்க இந்தியா முழுக்க விற்கிறாங்க. அவங்க வருமானம் எங்க வரப்போகுது, சென்னைக்கு தானே வருமானம் வரப்போகுது, இங்க இருக்க சர்க்கிள்ல தானே கட்ட போறாங்க. கேள்வி தான் நான் சூர்யா கிருஷ்ணமூர்த்திட்ட கேட்டேன். அது புரிதல் இல்ல, நிர்மலா சீதாராமன் அவர்களை இப்படி ஏன் பிரிச்சு பேசணும்னு கேக்குறேன். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழர்கள் வந்து டெல்லியில வரி கட்ட மாட்டாங்களா, அவங்க யூபியில மகாராஷ்டிரால கட்ட மாட்டாங்களா, இங்க இருக்க ஹிந்திக்காரங்களும் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது ஏதோ ஒரு செய்தி சொல்ல விரும்புறீங்க, இன்டைரக்டா ஏதோ சொல்ல விரும்புறீங்க, இல்ல ஏதோ பிரிக்க விரும்புறீங்க அப்படின்றது தானே பொருள். இல்ல அவங்க சொன்னதோட பொருள் இதுதான். இந்தியா முழுக்க ஹிந்தி பேசும் மாநிலங்களில் விற்கும் வருவாய்க்குள்ள வர்ற வருமான வரி எல்லாமே இங்க இருக்கிற கம்பெனிக்கு தலைப்புல தான் வரப்போகுது. ஹிந்திக்காரன் கட்டுற காசுக்கும் சேர்த்து இங்க தான் வருமான வரி கட்டுறாங்க. அது ஒட்டுமொத்த தமிழ்நாடோட வருமானம் கிடையாது. இந்தியா முழுக்க விற்கிறான், அதுலதான் லாபம் வருது. கார் இந்தியா முழுக்க விற்குது, ஹுண்டாய் காரோ ராயல் என்ஃபீல்டோ இந்தியா முழுக்க விற்குது. அதோட வருமானம் எல்லாமே அந்த கம்பெனி சென்னையில ரெஜிஸ்டர் இருக்கு, இங்கதான் வருமான வரி கட்டுறாங்க. சோ ஹிந்தி பேசுறவன் காசுக்கும் இங்கதான் வருமான வரி கட்டுறப்ப அது தமிழகத்தின் வருவாய் இல்லைங்கிறத அவங்க சொன்ன கருத்து. பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் எல்லா இடத்துலயும் தமிழர்கள் கம்பெனி நடத்துறாங்க இல்லையா. அங்க போய் இத சொல்லுங்கங்கறேன். பீகார்ல போய் தமிழர்களுடைய வரி தான் நீங்க கட்டுறீங்க, உத்தரப்பிரதேசல போய் தமிழர்களுடைய வரி தான் நீங்க கட்டுறீங்க. இல்ல அவங்க ஆபீஸ் எங்க இருக்குங்கிறது முக்கியம். தமிழர்கள் எங்க வேணா வணிகம் செய்யலாம். அவங்க வணிகம் செய்யறது, அவங்க அந்த மகாராஷ்டிரால வணிகம் செஞ்சாங்கன்னா அங்கதான் கட்ட போறாங்க. அவங்க எங்க வணிகம் செய்யறாங்கிறதா முக்கியம், எங்க அலுவலகம் வச்சிருக்காங்கிறதா முக்கியம் அந்த இடத்துல. திரு சத்யன், அதாவது அடிப்படையில ஒரு வியாபாரம் செய்யறோம், இங்க வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அவர்களோட நீங்க வந்து ஒரு தொழிலதிபரை போய் கேட்டீங்கன்னா அவர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு அனைத்து மாநிலங்களும் முக்கியம், எங்க மார்க்கெட் வந்து எல்லா மாநிலங்களிலும் இருக்கு, எல்லா இடத்துலையும் வித்தாதான் நாங்க வந்து லாபம் சம்பாதிக்க முடியும், எங்க கம்பெனியை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பணம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து நாம செஞ்சு தமிழ்நாட்டில இருந்து மத்திய அரசுக்கு கொடுப்போம்னு சொல்ற அந்த கணக்கே சரியான கணக்கு தானா? கண்டிப்பா சரியான கணக்கு தான். நம்ம வந்து இன்னைக்கு இப்ப இந்த மாதிரி பேசும்போது நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல இருந்தா பணம் வாங்காம பாருங்களேன். ஒரு வருஷத்துக்கு அந்த ஜிஎஸ்டி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஜிஎஸ்டி வருதோ தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்றதோ இல்ல தமிழ்நாட்டுல, சோ ரெண்டு இருக்கு, ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன். அதுலயே கொஞ்சம் குழப்படிகள் இருக்கீங்க. பட் ரெண்டையுமே தமிழ்நாட்டோட இது வந்து அவங்களோட ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருந்து நீங்க பாத்துக்கோங்க, இவ்வளவு பேசுறீங்கல்ல அப்படின்ட்டு சொல்லி பாக்கட்டுமே, என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம்.
என்ன பிரச்சனை அப்படின்னா டைரக்டா ஒவ்வொரு டேட்டாவும் காட்டுறது தமிழ்நாடு நம்ம கொடுக்குற பணத்துல ஒரு 30% தான் திரும்பி வருது இங்க. ஓகேயா, டாக்ஸஸா. இதுல வந்துட்டு இது நீ இந்திக்காரங்களும் கொடுக்குறாங்க, மராத்தி பேசுறவங்களும் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ் பேசுறவங்களும் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஓகேயா, இப்ப தமிழ்நாடு வந்து திருப்பி உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் இது வந்து நம்ம மக்களை சொல்லல, அங்க இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும், அங்க இருக்கிற பாலிடிக்ஸ் ஆகட்டும், இல்ல ஈவன் ஃபார் தட் மேட்டர் குஜராத் எடுத்துக்கோங்க, அந்த வாங்குற பணத்தை வச்சு என்ன பண்றாங்கிற கேள்வி கேட்கணுமா இல்லையா? நீங்க இத்தனை வருஷமா யூபிக்கு வந்து ஃபேவர் பண்ணி கொடுக்குறீங்க, பீகாருக்கு ஃபேவர் பண்ணி டிவால்யூஷன் கொடுத்துருக்கீங்க, குஜராத்துக்கு ஃபேவர் ஆகி டிவால்யூஷன் போகுது. ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இந்த 3 ஸ்டேட் யூஸ்வலா எப்பயுமே ஹிஸ்டாரிக்கலா கீழே இருக்கு. இப்ப தெலுங்கானா கூட எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு திருப்பி வர பணம் அப்படின்ட்டு எடுத்து பார்க்கும்போது, அதாவது இந்த மாநிலங்கள் எப்பயுமே பணம் அதிகமா கொடுக்குறாங்க, குறைச்சு வாங்குறாங்க. இது வந்து டேட்டா தான் எல்லா விதத்துலயும் வந்து காட்டிக்கிட்டே இருக்கு. கேரளால ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர், அவர் வந்து எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்கா டேபிள்ஸ் போட்டு, இன்ஃபேக்ட் சவுத் இந்தியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னே போட்டு இதெல்லாம் வந்து தெளிவா எழுதி கொடுத்தாங்க பேக் இன் 2018. இப்ப நம்ம எடுத்து கேட்டாலும் திருப்பி நம்ம கேட்கிற ஒரே கொஸ்டின், பணம் எடுத்துட்டு போறீங்கல்ல, அந்த பணத்தை வச்சு என்ன பண்றீங்க? உங்களுடைய எம்எம்ஆர் என்ன? உங்களுடைய ஐஎம்ஆர் என்ன? இல்ல திரு சத்யன், மத்திய அரசுக்கான பணத்திற்கு எல்லாத்திற்குமான தணிக்கை குழு இருக்குது இல்லையா, அது தணிக்கை செய்யப்படும். அந்த பணத்தை என்ன பண்றீங்கன்னு நம்ம பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கலாம். நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் போறாங்க, இந்த பணம் இங்க போயிருக்கு, இதுல என்ன பண்ணீங்கன்னு அவங்க கேள்வி கேட்கலாம்ல. அங்க முறைகேடு நடந்தா அது அங்க அம்பலப்படுத்தலாம் இல்லையா? கேட்கலாம். ஆனா பாராளுமன்றத்துல இருக்க விட்டுமே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்களே. 150 பேரை இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேசினா இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தேதிக்கு. பட் கேட்டால என்ன பதில் வரப்போகுது? நான் அதை மட்டும் கேட்கல, நான் வந்து முறைகேடை பத்தியே பேசல. வேர் இஸ் யுவர் மணி கோயிங்? எங்க போட்டுது அந்த பணம் எல்லாம்? எங்க போகுது? இதையே சொல்லிடுறேன். இப்ப நீங்க ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்ல ஒரு ஓவராலா அவங்க இருந்த இடத்தை விட இப்போ ஓரளவு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்ல இந்த சில முக்கியமான இண்டிகேட்டர்ஸ்ல இருக்கு. இது ஏன் வந்து ஒரு குஜராத்ல இல்ல. குஜராத் வந்து வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க நிறைய பாராமீட்டர்ஸ் எடுத்து பார்த்தா வேற யாரோட பாராமீட்டர் இல்ல, யூனியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற NFHS 5 நீங்க எடுத்து பார்த்தா நிறைய பாராமீட்டர்ஸ்ல பீகார் வந்து குஜராத்தை விட நல்லா வந்து இருக்கு. நான் தமிழ்நாட்டை பத்தி பேசல, மற்ற வளர்ச்சி அடைந்த மாநிலங்களை பற்றி நான் பேசவே இல்லை, கேரளாவை பத்தி பேசல. தமிழ்நாடு கேரளா விட்டாலும் குஜராத் வந்து இன்னும் பீகார் போன்ற மாநிலங்களுடைய தள்ளாடிக்கிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன? உங்க ப்ரையாரிட்டிஸ் என்ன? எங்க அந்த பணம் போகுது? ஐஎம்ஆர் என்ன இருக்கு? எம்எம்ஆர் என்ன இருக்கு? பெண்களோட படிப்பு விகிதம் என்ன இருக்கு? எத்தனை பசங்க வந்து படிக்க வைக்கிறீங்க? எத்தனை பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க? 10th முடிச்சது எத்தனை பேர்? அதுல +2 முடிச்சது எத்தனை பேர்? காலேஜுக்கு போறது எத்தனை பேர்? உங்க ஒர்க் ஃபோர்ஸ்ல எத்தனை பேர் வர்றாங்க? எந்த வயசுல கல்யாணம் பண்றீங்க? அந்த பிள்ளைகளுக்கான துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா? அவங்களோட வாழ்க்கையை இண்டிபெண்டா அமைக்க அவங்களுக்கு உரிமை இருக்கா? இதுதான் வந்து நம்ம வந்து கேட்கிற கேள்வி திருப்பி. ஹியூமன் இண்டிகேட்டர்ஸ் ஏன் இன்னும் இவ்வளவு மோசமா இருக்கு? அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்ற ஒரு கேள்வியை கேக்குறீங்க திரு ரமேஷ். ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு क्वेश्चन, என்னோட பகுஜன் சகோதரிகள் இன்னைக்கு எதுக்கு இங்க வரணும்? இங்க வந்து எதுக்கு வந்து வேலை பார்க்கணும் நார்த்ல இருந்து? ஏன் வந்து அவங்கள அந்த நிலைமையில வச்சிருக்கீங்க? சத்யன், ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு. இப்போ சமீப காலமாக இந்த நிலைமை கொஞ்சம் மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. வட இந்திய தொழிலாளர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பூம் வந்து உத்தரப்பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலும் பெரிய அளவு கட்டுமானங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசல 10 வழிச்சாலைகள் 8 வழிச்சாலைகள்னு சொல்லி குறுக்க நெடுக்குமா உத்தரப்பிரதேசம் முழுக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல இங்க வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குதுன்ற பேச்சும் இருக்குது. அதுவும் ஒரு நிதர்சனம். அது நீங்களே பதில் சொன்னீங்க. எக்ஸ்பிரஸ் வேஸ் மட்டும் தான் அங்க கட்டுறாங்க. அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் வே தான், வளர்ச்சி அப்படிங்கிறது வந்தே பாரத் ட்ரெயின் தான் அப்படின்னு திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர் கிளாஸ் எங்க எடுத்தாலும் ஒரு மற்ற ட்ரெயின்ல வந்து ஆளுக வந்து மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு புளிமூட்டை மாதிரி அமுக்கிட்டு போறது. இன்னொரு பக்கம் வந்தே பாரத்தை விட்டுக்கிட்டே இருக்கிறது. சாதாரண மக்களுக்கான ட்ரெயின்ஸை வந்து அளவுக்கு அதிகமா தேவை கூட விடாம வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின்ஸை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எக்ஸ்பிரஸ் வேஸ் தான் வளர்ச்சி அப்படின்னு இவங்களோட கணக்கே எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும், உங்க கூகுள் மேப்ஸ் எடுத்துட்டு உங்க போன்ல ஒரு இது பண்ணி பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் வேஸ் மட்டும் கிரீன் கலர்ல ஒரு இந்தியா ஒரு ஜூம் லெவல்ல வச்சு பாத்தீங்கன்னா நிறைய தெரியும். நார்த்ல எவ்வளவு இருக்கு,
வெஸ்ட்ல எவ்வளவு இருக்கு, சவுத்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சவுத்ல வந்து அந்த மைசூர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே மட்டும் காட்டுறாங்க. ஆனா அதுவுமே எக்ஸ்பிரஸ் வே இல்ல அப்படின்ட்டு இதே கவர்மெண்டே சொல்லுது. சோ அந்த திட்டங்களையும் நீங்க சொன்ன அதே இதை வச்சு எடுத்து பார்த்தோம்னாலும் பம்படியா எடுத்துட்டு போய் நார்த்ல மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒண்ணுதான் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி. திரு ரமேஷ் சகோதரர் சத்யனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வளர்ச்சியே இல்லை, நீங்க எப்படி நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே கொடுக்குறீங்களான்னு கொடுத்தாக்க 8 வழி சாலைன்னு எதிர்ப்போம், அப்புறம் அந்த விரைவு சாலையா வேணும்னு கேட்போம், இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா சொல்லுவோம், இடம் ஐடென்டிஃபை பண்ணி அக்வயர் பண்ணி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டோம், இப்படி எல்லாம் வரிசையா பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு சாலை வேணும், நாங்க எதிர்ப்போம், போராட்டம் பண்ணுவோம். இப்போ ஏர்போர்ட், இன்னொரு ஏர்போர்ட் கொடுக்குறேன் அப்படி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னா அது எப்படி லேண்டு இல்ல உண்மைதான். இல்ல இல்ல இது அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன், 30 செகண்ட்ஸ் தான். இப்படி சொல்லும் போது கொடுத்தா அலோவ் பண்ண மாட்டோம், கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்போம். ஆனா இங்க கொடுத்தா தடுத்துட்டு ஆனா இவங்க கொடுக்கல பாருன்னு நம்ம குத்தம் சொல்லுவோம். வேற எதுவா போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கூடங்குளம் அணு உலை வைக்கும் போது கொஞ்சம் பேர் எதிர்த்தாங்க, ஆனா பெரும்பான்மையான மக்கள் அது வேணும், ஏன்னா எங்களுக்கு வந்து எங்க ஊர் வளர்ச்சி அடையும்னு ஆதரவு தெரிவிச்சாங்க. நெய்வேலியில வந்து அதே மாதிரியான ஆதரவு தான் பெருகி இருந்தது. ஆனால் அதற்கப்புறம் நடந்த நிகழ்வுகள், அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை அவங்க சரியா கைப்பற்றல, அவங்க கடைபிடிக்கல. அதனால அதற்கு எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி அதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள்ல ஓஎன்ஜிசி இந்த மாதிரியான விஷயங்கள், கெயில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதிர்ப்புகள் வந்தது. அது வேற விவாதம், ரொம்ப நேரம் பேசணும். இப்போ பேசக்கூடியது சத்யன் என்ன கேட்கிறாரு, நீங்க காசு கொடுத்தது காசு இங்க தமிழ்நாட்டுல இருந்து அதிகம் போயிடுது, பீகார் யூபிக்கெல்லாம் கொடுத்தீங்க கூட பிரச்சனை இல்லை, அதை எப்படி நீங்க செலவு பண்ணிருக்கீங்க? இப்போ அந்த 70 வருஷமா நீங்க செலவு பண்ணி அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டீங்கன்னா கூட நம்ம சந்தோஷப்பட்டுருவோம்னு கேட்கிறேன். கரெக்ட். நான் இப்போ ஒரே ஒரு வார்த்தை கேட்கறேன், ஏன் வடக்குல இருந்து வந்து முதல்ல வேலை செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அது சொல்லிட்டு நான் இதுக்கு பதில் சொல்றேன். என்னுடைய கேள்வி ஒன்னே ஒன்று தான். யூபிஏ காலகட்டத்தில், எந்த யூபிஏ காலகட்டம், காங்கிரஸ் அதோட கூட்டணியில் திமுக இருந்த காலகட்டத்தில் ஏன் நார்த் இந்தியாவில் அதுவும் பார்டர் ஸ்டேட்ஸ்ல எதுலையுமே டெவலப்மெண்ட் பண்ணலன்னு கேட்கறதுக்கு, அதை ஸ்ட்ராட்டஜிக்காக டெவலப் பண்ணாம வச்சிருக்கோம்னு சொன்னாரு. ஏன்னா டெவலப் பண்ணிட்டா அந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கூடும், அதனால வந்து ஒருவேளை என்க்ரோச்மெண்ட்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வாதத்தை யார் வச்சது? அன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏகே ஆண்டனி ஓப்பனா வைக்கிறார் பாராளுமன்றத்தில். அதை யாருமே எதிர்க்கல. சமூக நீதி பேசுறோம், அனைவருக்குமான வளர்ச்சின்னு பேசுறோம், எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ அங்க வேலை வாய்ப்பே நீங்க உருவாக்க மாட்டீங்க. ஒரு பக்கம் தமிழகம் போன்ற மாநிலத்துல நான் வரவேற்கிறேன், அதாவது இங்க இருந்து ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஸ்கீம்ஸ் வேணும்னு கேட்டாங்க, எல்லாம் பண்ணாங்கிறது ரைட்டு. ஆனா அப்படி கேட்டால் கூட கொடுக்க கூடாது என்ற நிலைமையில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அந்த மாநிலங்களை நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு எங்க போவாங்க? வேலை தேடி வெளியில வந்து தானே ஆகணும். எல்லா இடத்துக்கும் வராங்க, அவர்கள் இந்தியர்கள்ங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கத்துல குஜராத்ல இருந்து இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் அவங்களுக்கு எங்க போறதுக்கும் உரிமை இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை எப்படி நம்ம இந்த மாதிரியான ஒரு கேள்வியை வைக்கிறோம்? மனசாட்சியே இல்லாம வைக்கிறோம். அதே ஒரு வார்த்தையும் சொல்றேன், வார்த்தைகளை வந்து ட்விஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து கேக்குறது ஒரு பேசிக் ரைட். அவங்களுக்கு அவங்க மாநிலத்துல என்ன வளர்ச்சியை கொடுத்தீங்க, அதுதான் ஏன் கொடுக்கலங்கிறதுக்கு தான் உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். ஏன் கொடுக்கலங்கிறது தான் திமுக கூட்டணியில் இருந்த யூபிஏ இதுல வந்து ஓபனா சொல்லிருக்காங்க. நாங்க எதுக்காக கொடுக்கலன்னு. இன்னைக்கு ஒரு அன்எம்ப்ளாய்மென்ட் கிரைசிஸ் இருக்கு. காங்கிரஸ் எப்பயுமே ப்ளேம் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னா அப்புறம் பாஜக இதுக்கு காங்கிரஸே இருந்துட்டு போலாமே. ரமேஷ் சேதுராமன் அவர்கள் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குதுல்ல. அந்த காலத்துல டெவலப் ஆகாத விஷயம் மாநிலங்கள் இன்றைக்கு நீங்க சொல்ற டெவலப்மெண்ட்ல நீங்க பேசலாம். வெறும் சாலைகள் போடுவதும் விமானம் கட்டுவதும் வெறும் இந்த மாதிரி வந்தே பாரத் விடுவதும் டெவலப்மெண்டா நீங்க கேட்கலாம். ஆனா அந்த ஒரு மாற்றத்தை பாஜக கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இப்ப உத்தரப்பிரதேச ஆகட்டும், பீகார் ஆகட்டும், அங்க பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நடக்குதுன்றத மாற்றத்தை நம்ம ஏத்துக்கணும் இல்லையா? இல்ல எனக்கு முக்கியமான கருத்து அத வந்து சமமான வளர்ச்சியா கொண்டு போங்க. அந்த வளர்ச்சி வந்து எப்ப கை தூக்கி விட போறோம்? அவங்க பின்தங்கிய மக்கள் தானே. அதோட முக்கியமா நம்ம மாநிலத்துக்கு தேவையான பணத்தை நமக்கு கொடுத்துட்டு மத்தத எடுத்து. அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட்டா எடுப்போம். சத்யன் டிஸ்ட்ரிக்ட் அசெம்பிளி வச்சிருக்கீங்களா? செக்ரட்டரியேட் வச்சிருக்கீங்களா? லாமேக்கு வச்சிருக்கீங்களா? கோவையோ இல்ல கோவையில இருந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதிகப்படியான உங்களுக்கு வந்து இது கோவையில இருந்து சொல்ல சார், சென்னையில இருந்து ரமேஷ் சேதுராமன் சார் சொல்றாரு. கோவையில இருந்து சொல்ல, சென்னையில இருந்து
சொல்றது ரமேஷ் சேதுராமன் சார் சொல்றாரு. ரமேஷ் சொல்ல ஆரம்பிச்சா என்ன ஆகும்ங்கறத கேள்வி. சத்யன் அதுதான் கேக்குறாரு. நீ எடுத்துட்டு கூட கொடுத்துருங்க. அந்த மக்கள் வாழ வச்சாங்கன்னா அவங்களுக்கு சமத்துவமான வாய்ப்பை கொடுங்க. அங்க இருக்க பட்டியல் சமுதாய மக்களை தூக்கி விடுங்க, பெண்களை தூக்கி விடுங்க, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டை ஏத்திருங்க, கல்வியை அதிகப்படுத்திருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, இங்க இருந்து காசு போட்டு தானே சொல்றாரு சத்யன். அத பண்றாங்களே, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலங்கிறது தான் பாயிண்ட். நீங்க மாநிலமா எடுத்து பாருங்க. இன்னொரு விஷயம், யூபியை பத்தி சொல்லும்போது இது லாஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன். சத்யன் நான் முடிக்கிறேன். சத்யன் நீங்க அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. ஒரு மாநிலத்துல குஜராத் மாதிரி ஒரு மாநிலத்துல குஜராத் மாடல்னு சொல்லி கூவி கூவி வித்த மாநிலத்துல உங்களுடைய சொற்கள் ரொம்ப நிறுத்தி வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து யாரும் கூவி கூவி விக்கல சத்யன். நீங்க வந்து பேசுறது ரொம்ப தவறா இருக்கு. ரொம்ப பயாஸ்டா பெசிமிஸ்டிக்கா பேசுறீங்க. பெரிய அகலமான சாலைகள் போடுறதும் பெரிய பெரிய வந்தே பாரத் விடுறதும் தான் வளர்ச்சி ஆங்குறீங்க. உண்மையாவே வளர்ச்சி அது எதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன வேணா கட்ட வண்டியில போங்க, மாட்டு வண்டியில போங்க, அது உங்க விருப்பம். ஆனா இந்தியா வந்து மிக வேகமா வளர்ச்சி அடைஞ்சு மிக வேகமாக இந்தியா வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறது. அது எதுக்குன்னா இது சாலை கட்டமைப்பு, இந்த மாதிரி உள்கட்டமைப்பு இருந்தாதான் வளர்ச்சி வரும், தொழில் முன்னேறும், சரக்கு போக்குவரத்து வரும். அதனாலதான் எல்லாமே வேகமா வளர்ச்சி அடையுது. அதனாலதான் போன யூபிஏ அரசாங்கம் போட்டதை விட 2 மடங்கு அதிகமா நாங்க சாலைகள் போட்டுட்டு இருக்கோம். மிக வேகமாக விரைவு சாலைகள் போட்டுட்டு இருக்கோம். அதனால எங்க போகுதுன்னு பணம் கேட்டீங்கல்ல, நீங்க வந்து அதை வந்து ஸ்டேட்டை தான் கேட்கணும். தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் நிதி வாங்குறாங்க. நீங்க சொன்னதுல ஒரு தப்பு சொன்னீங்க. அதிகமான நிதி வாங்குறதுல குஜராத்தையும் சேர்த்துக்கிறீங்க. அதிகமா வாங்குறது யூபி சொல்லுங்க, ஒத்துக்கலாம். பீகார் சொல்லுங்க, ஒத்துக்கலாம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் வந்து அவங்க கொடுக்குற 100 ரூபாய்க்கு 400 அளவு அவங்களுக்கு அதிகமா போகுது அவங்களுக்கு. அதனால நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இத்தனை நாள் யாரும் கண்டுக்காம விடப்பட்ட இடம். அது மாதிரி இது எல்லாத்துக்குமே எப்போ ஒரு நிதி அமைப்பு இது கொடுக்கும்போது எல்லா நிதி அமைச்சர்களும் எல்லா அரசாங்கங்களும் இருக்காங்க. அப்பதான் இந்த நிதி பகிர்வு அங்க சொல்லப்படுது. 2வது, நாங்க கொடுக்குற 1 ரூபாய்க்கு 4 ரூபாய் வருது, 17 ரூபாய் வருதுன்னு சொல்ற கணக்கீடும் தவறு. மத்திய அரசோட மொத்த வருவாயில எவ்வளவு தராங்கன்னு தான் சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் கொடுக்கறதுலயும் அது பிரிக்கிறது இல்ல. அதனால அதுவும் ஒரு முன்னாடி ஒரு இது சொன்னாங்க, 4.07 தான் தராங்கன்னு. மத்திய அரசோட மொத்த வருவாயில தான் பிரிச்சு தராங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு தராங்க. அதுக்கான புள்ளி விவரங்கள் இருக்கு. சரி, இதுல நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுங்க. வந்தே பாரத் சொன்னார்ல, வந்தே பாரத்தை விட்டுருவோங்க. இன்னைக்கு இவங்க இருக்கக்கூடிய டீலக்ஸ் பஸ் சொல்ல, சாதாரண பஸ்ல நான் கிண்டியில ஏறி மேற்கு மாம்பழத்துல இறங்கினா எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க. அதே கிண்டியில ட்ரெயின்ல ஏறி மேற்கு மாம்பழத்துல இறங்கினா எவ்வளவுன்னு சொல்லிட்டு மேற்கு 5 ரூபாய் தான். எத்தனை வருஷமா ஏத்தல? 1 ரூபாய் ஏத்தினா எவ்வளவு தெரியுமா சொல்லுவாங்க? 1 ரூபாய் தான் ஏறியதுன்னு சொல்ல மாட்டாங்க. 20% மத்திய அரசு ஏற்றி விட்டதுன்னுவாங்க. ஆனா கரண்ட் விலை ஏறி போச்சு, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிலக்கரி விலை ஏறி போச்சு, அங்க இருக்கக்கூடிய நம்ம ஊழியர்கள் சம்பளம் ஏறி போச்சு. இதுக்கப்புறம் போக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே இந்த தூய்மையை எல்லாம் பராமரிக்கணும், இது ஸ்டேஷன் எல்லாம் பராமரிக்கணும். இதை எல்லாவற்றையும் தாண்டி இதே 5 ரூபாய்க்கு டிக்கெட் வைக்கணும். ஆனா மாநில அரசு ரயில்வே துறை காசு இவ்வளவு இல்லாம இருந்ததுன்னா, சமீபத்துல ஒரு ஆர்டிஐ மூலமாக மோடி செல்ஃபி பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க, பெர்மனன்ட் செல்ஃபி பாயிண்ட்டுக்கு டெம்பரரி செல்ஃபி பாயிண்ட்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிஐ மூலமா தகவல் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த செலவுகள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். 80 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க. ஒரு தெருவா ஒரு வண்டி விடுறீங்க, அதெல்லாம் எந்த கணக்குல வரும்? என்னத்துக்கு தெருவா பேனா பண்ணுங்களேன். சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இல்லை, நிறைய குற்றச்சாட்டுகள் 2 பேரும் சொன்னாங்க, கருணேஷ் சாரும் ஸ்ரீராம் சாரும். முதல்ல நாங்கள் வந்து கல்விக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கோம், பல 1000 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கோம், 57,000 கோடி கிட்ட பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சார். இல்லை, அவங்க செஸ்ல வந்தது நிர்மலா சீதாராமன் அவர் சொன்னதை. செஸ்ல பொறுத்த வரைக்கும் அது சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக தான் போட முடியும். என்ன சப்ஜெக்ட்டுக்கு போடுறாங்களோ அதில் தான் செலவு பண்ண முடியும். செஸ்ஸை வந்து இவங்க வந்து ஒரு டிவிசிபிள் பூலுக்கு கொண்டு போய் நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரை கொண்டு போய் பிரிச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களுக்கு புரியுற மாதிரி டிவிசிபிள் பூல்னா செஸ் வந்து மத்திய அரசு மட்டும் பயன்படுத்தாம அதை வந்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும் விதமா கொண்டு வரணும். மற்ற வரிகள் எல்லாம் வந்து நிதிக்குழு வந்து இவ்வளவு இந்தந்த மாநிலங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கும். ஆனா செஸ்ஸுக்கு அந்த மாதிரி ஃபார்முலா கிடையாது. இவர்கள் விருப்பம் போல அல்லது இவங்க ஒரு அரசு ஒரு ஸ்டாண்டர்டான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுக்கும். PM ஸ்ரீன்னு ஒரு ஸ்கூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட 14,500 பள்ளிக்கூடங்களை இந்தியா முழுக்க தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு நிதி கொடுக்கிறது அந்த திட்டம். இதுக்கு 18,128 கோடி ரூபாய் ஒன்றிய அரசினுடைய பங்குத்தொகை. இந்த 14,500 பள்ளிக்கூடங்கள்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பள்ளிக்கூடங்கள் கூட கிடையாது.
இந்த 18,128 கோடி ரூபாயில தமிழ்நாட்டிலிருந்து ₹1 கூட கிடையாது. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னா, இந்த PM ஸ்ரீ ஸ்கூல் வேணும்னா தமிழ்நாடு NEP 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏத்துக்கணும் அப்படின்னாங்க. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வது இல்லைன்னு தமிழ்நாடு முடிவு பண்ணியாச்சு. அதன் பிறகு நீங்க அதை ஏத்துக்கிட்டாதான் இந்த பள்ளிக்கூடத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறீங்க. அப்ப இதுக்கு ரெஸ்பெக்டிவா தமிழ்நாட்டில இருந்து வசூலிக்கக்கூடிய எஜுகேஷன் செஸ்ஸை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னால நிதி கொடுக்க முடியாது, நீங்க ஒரு பாலிசி ஏத்துக்கல, சரி அந்த பாலிசி ஏத்துக்காத மாநிலத்திலிருந்து எனக்கு அந்த செஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, சார் சொன்னாங்க 8 வழி சாலைக்கு நிலம் கொடுக்கல, அதுக்கு நிலம் கொடுக்கல, ப்ராஜெக்ட்டுக்கு வேற எங்கேயுமே ஒன்றிய அரசாங்கனுடைய திட்டங்களுக்கு எதிர்ப்பே இல்லையா? 0 எதிர்ப்பா? எல்லா திட்டங்களையும் போன உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறீங்களா? ரெண்டாவது, இடம் கொடுத்தாச்சு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல 75-80% நிலம், திமுக கவர்மெண்ட்ல அடிஷனல் ரெக்கமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்த பிறகும் எய்ம்ஸினுடைய நிலைமை என்ன? எய்ம்ஸுக்கு இவர்கள் இதே காலகட்டத்தில், மதுரை எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்ட மற்ற எய்ம்ஸுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க? PMSSY தான் இவங்க நிதி ஒதுக்குறாங்க, அந்த ஸ்கீம் கீழே தான். கவுஹாத்திக்கு 717.52 கோடி ரூபா, விஜயபூருக்கு 1100 கோடி ரூபா, அவந்திபோராக்கு 713 கோடி ரூபா, தியோகருக்கு 793 கோடி ரூபா, சரி, ராஜ்கோட்டுக்கு 622 கோடி ரூபா, மதுரை எய்ம்ஸுக்கு 12 கோடி ரூபா. இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தமிழ்நாடு அரசுக்கு வந்து சஸ்பென்ஷன் பண்ணாங்க டெம்பரரியா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு 3 மெடிக்கல் காலேஜுக்கு டெம்பரரியா, அப்புறம் அதை திருப்பி கொடுத்தாங்க. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுங்களா? ஃபிங்கர் பிரிண்ட், அட்டெண்டன்ஸ்க்கான ஃபிங்கர் பிரிண்ட்ல பிரச்சனை இருக்கு, சிசிடிவில பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்க. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸுக்கு காம்பவுண்டையும் டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டி தவிர வேற என்ன இருக்கு? ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் தான் அந்த இன்ஸ்டியூட் இறங்கிட்டு இருக்கு. இப்போ மாநில அரசு போய் நாங்கள் எங்கள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லப்பா, லேப் இல்லப்பா, வெறும் காம்பவுண்ட் தான் வச்சிருக்கோம், டீச்சர்ஸ் கொடுத்துறோம், பக்கத்தில் இருக்க இன்ஸ்டியூட்ல நாங்கள் வந்து 150 அட்மிஷன் போட்டுக்கிறோம் அப்படின்னா அனுமதி கொடுப்பாங்களா? அப்ப மதுரை எய்ம்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் பொசிஷன் கொடுக்குறீங்க. இது ரெண்டாவது. இல்ல சார், ஒன்று மூணாவது முடிச்சிருக்கேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன போது மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள், அதாவது ஒன்றிய அரசு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை சென்னையில் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறாங்க சார். ஃபேஸ் 1க்கு 50% நிதி அவர்கள் கொடுத்தார்கள், மறுக்கல. ஃபேஸ் 2வையும் அவர்கள் சேர்த்து சொல்றாங்க. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஃபேஸ் 2ல இது என் கையில இருக்கிறது அபிஷியல் டாக்குமெண்ட். அந்த அம்மா சொன்ன ஓரல் டாக்குமெண்ட் இல்ல, அந்த அம்மையார் சொன்னது. அபிஷியல் டாக்குமெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? தமிழ்நாடு சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 ஸ்டேட்டஸ் வந்து preliminary work started, financial status being implemented as state sector project. அந்த லிஸ்ட்ல வேற எந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய எந்த மெட்ரோ ப்ராஜெக்டும் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்னு இல்ல சார். மாநில அரசுல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மெட்ரோ ப்ராஜெக்ட் மட்டும் ஏன் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட் நடத்துறீங்க? ஒண்ணு. ஏன்னா அதுக்கு ராஜ்யசபால இவங்க சொன்ன பதில், PIB பர்மிட் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு, யூனியன் கவர்மெண்ட் கீழ இருக்கிற போர்டு பர்மிட் பண்ணி CMRLக்கு 61,000 கோடி சாங்ஷன், அதை அப்ரூவ் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. இன்னைய வரைக்கும் சென்ட்ரல் கமிட்டி ஃபார், கேபினெட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அதை வந்து அப்ரூவ் பண்ணல. கடைசியா சார் வீடு கட்டி கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. 2 வகையான ஸ்கீம் இருக்கு சார். ஒன்னு கிராமப்புறங்கள்ல கட்டுறது, 72,000 ரூபாய் அவங்களுடைய பங்கு தொகை, 1.25 லட்சம் ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்டோட பங்கு தொகை. இங்க நம்ம இருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல 1.5 லட்சம் ரூபாய் அவங்க பங்கு தொகை, 7 லட்சம் ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன், 1.5 லட்சம் ரூபாய் மக்களோட கான்ட்ரிபியூஷன். இந்த லிமிட்டை தாண்டுதுன்னா அந்த 7 லட்சம் மாநில அரசுடைய 10 லட்சமா கூட ஆகும், 13 லட்சமா கூட ஆகும். ஆனா ஒன்றிய அரசுடைய பங்கு 1.5 லட்சமா அப்படியே இருக்கும். சரி சரி, திரு ரமேஷ் சேதுராமன், முக்கியமான விஷயம். இப்போ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும்போது நானும் கவனிச்சேன், முழுசா மத்திய அரசு தான் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ஒருவேளை வாய் தவறி கூட சொல்லிருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு ஸ்போக்ஸ் பர்சனோ ஒரு சாதாரண நபர் வந்து சொல்லிருக்கலாம், பாஜக நபர். ஆனால் ஒரு மத்திய நிதி அமைச்சரா அப்படி சொல்வது சரியா? ஏன்னா 50-50% ஃபேஸ் 1 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்றைக்கு தங்கம் தென்னரசு என்ன சொல்றாரு, எல்லா நிதியும் மாநில அரசே போட்டுக்கிட்டு இருக்கு, சாங்ஷன் ஆன நிதி கூட வரமாட்டேங்குது, சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டியது இருக்கிறதுலே குறைவான நிதியை ஒதுக்கி இருக்கு அப்படின்ற. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நாங்க தான் செஞ்சோன்னு ஒரு கிரெடிட் எடுப்பது சரியான ஒரு வாதமா? இல்ல அது ஐ திங்க் பதில் வந்து பெட்டரா திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். மெட்ரோ ப்ராஜெக்ட் பத்தி நான் சொல்றேன். அவர் இன்னும் சொல்ல போனா தம்பி சூர்யா கேட்டாரு, 3 கேள்விகள் கேட்டாரு. அதுல முதல் கேள்விக்கு வந்து பதில் சொல்ல எனக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. நான் தேசிய கல்வி வாரியத்தில் இருக்கேன் உறுப்பினரா. அதனால முதல் விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழகத்தில் இருக்க மக்கள் ஏங்குறாங்க கேந்திரிய வித்யாலயால படிக்கணும்னு, ஜவஹர் நவோதயா வித்யாலயால படிக்கணும்னு ஏங்குறாங்க. இதுக்கெல்லாம் சீட்டு கேட்டு நிறைய பேர் அலையிறாங்க. ஆனா இவர் சொல்றாருலே, ஏன் தமிழக மாநில அரசு ஒரு பள்ளிக்கு கூட இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல? இதுவும் திருப்ப நம்ம வேற இல்ல ஒரு விஷயம் இல்ல, கல்விங்க ஒரு பெரிய விவாதம் சார். இல்ல பேசணும் தான், பேசக்கூடாது. ஜவஹர் நவோதயா வித்யாலயாவும் கேந்திரிய வித்யாலயாவும் இருந்தா தானே அது கொடுக்க முடியும். ரெண்டாவது,
ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே வகையான கல்விக் கொள்கையில சென்று கொண்டிருக்கும் போது மக்களுக்கு வந்து திணிப்பதானே நீங்க எதிர்க்கிறீங்க. இல்ல சார், ஒரே மாதிரியான கல்விக் கொள்கையில போகணும்னு யார் சார் சொன்னது? நம்ம பலதரப்பட்ட மக்கள் வாழ்றக்கூடிய நாடு சார். நம்ம ஒரு சிறந்த கல்விக் கொள்கையை தமிழ்நாடு வச்சிருக்கணும், அதை ஏன் நீங்க அலோவ் பண்ணக்கூடாது? சிறந்த கல்விக் கொள்கை முன்னோடியா போறோம், நாம போய் மத்தவங்களுக்கு வழிகாட்டி. ஹிந்தியில ஒரு குழந்தை படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா படிக்கிறதுக்கான வாய்ப்பு அரசு பள்ளியில எங்க இருக்கு? ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதே புதிய கல்விக் கொள்கையில வாய்ப்பு இருக்கு. நான் சொல்லிடுறேன், 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா தமிழ் வழியில தான் படிக்கணுங்கிற ஒரு ஏற்பாட்டை உருவாக்குனதே இது புதிய தேசிய கல்விக் கொள்கை. இது வேற விவாதம் சார், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் இல்ல சார், நாம வந்து குழந்தைகளுக்கு ஈகோசிஸ்டம் உருவாக்காம தமிழ்ல படிக்கணும்னு சொன்னா சரியா இருக்காது. தமிழ் புத்தகங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பொறியியலுக்கோ இல்ல அறிவியலுக்கோ அந்த மாதிரியான புத்தகங்களே இல்லன்ற ஒரு பெரிய பட்டியல் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம குழந்தைங்க 5வது வரைக்கும் தமிழ்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் 6வது படிக்கும்போது இங்கிலீஷ்ல படிச்சா எப்படி சார் அந்த குழந்தை எப்படி சார் கோப் அப் பண்ணும்? இல்ல தமிழ்னு சொல்ற இது வரைக்கும் இருந்த திராவிட அரசுகள் அது செய்யல. இன்ஜினியரிங் தமிழ்ல கொண்டு வந்தாங்க சார், ஏன் சார் மூடிட்டாங்க? அவன் வேலை செய்யும் போது தமிழ்ல பேசுறதுக்கான தமிழ்ல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சார்? அதுக்கான வாய்ப்பு அந்த ஈகோ சிஸ்டம் உருவாக்கணும். நீங்க ஹிந்தியில கூட படிங்க, நீங்க அந்த வேலை வாய்ப்பு ஹிந்தியில இல்லாம இருந்ததுன்னா அதுவும் ஃபெயிலியரா தான் சார் ஆகும். அது வேற விவாதம், அது பேச வேணாம். வேற ரெண்டாவது விஷயம் வந்து மிக முக்கியமானது. நம்ம வந்து மெட்ரோ பத்தி அவர் அடுத்த கேள்வி கேட்டார். மெட்ரோ பொறுத்த வரைக்கும் மெட்ரோ 1 ப்ராஜெக்ட் வேற, மெட்ரோ 2 பேலன்ஸ் ஷீட்ல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். அதோட கட்டம் 2 தனித்தனி கம்பெனிகளா தான் இயங்குது. ஒவ்வொரு ஊர்ல இருக்க இதுவும் தனித்தனி ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. முதல்ல இருக்க ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸ் வேற, ரெண்டாவதுல இருக்க ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸ் வேற. ரெண்டாவதுல 3000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கு. ரெண்டாவது இப்ப எப்படி வேலை நடந்துட்டு இருக்கு, 60,000 கோடி ரூபாய் கேரண்டி கொடுத்து ஜப்பான்ல இருந்து வெறும் 0.8% வட்டியில நிதி வாங்கி கொடுத்திருக்கு. இன்னைக்கு தமிழக அரசுக்கு வந்திருக்க பணத்துக்கான கேரண்டி யார் போட்டிருக்கா? மத்திய அரசு போட்டிருக்கு. நிதி வந்து முதல் ப்ராஜெக்ட்ல வந்த விட அதிகமான நிதி மத்திய அரசால இந்த ஜப்பான் நிறுவனத்தால ஒதுக்கப்பட்டது. மத்திய அரசு கேரண்டி கொடுத்திருக்கு சார். நீங்க அந்த ஃபண்ட் வந்து தான வேலை நடக்குது. கேரண்டி கையெழுத்து போட்டுருக்கீங்க சார், திருப்பி கட்டவே தமிழ்நாடு தானே சார். எல்லாத்தையும் மத்திய அரசு கொடுத்துச்சிருக்குன்னு எப்படி சார் சொல்லலாம்? நீங்க ஒரு விஷயம் அதனால தான் சொன்னேன், ப்ராஜெக்ட் 1 வேற கம்பெனி, ப்ராஜெக்ட் 2 வேற கம்பெனி, தனித்தனி பேலன்ஸ் ஷீட் இருக்கு, தனித்தனி. நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எல்லாத்தையும் நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். 56 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் போட்டிருக்காங்க. இது எல்லாமே மத்திய அரசு கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றீங்க? மாநில அரசோட பங்கு தான் பெருமளவுக்கு இருக்கு. இப்போ நிதி வரல இருக்கும். ப்ராஜெக்ட் 1ல 50-50 ப்ராஜெக்ட் இப்போ வந்து பெருமளவு டாக்குமெண்ட் அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து எடுத்த டாக்குமெண்ட் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்டா தான் ஃபேஸ் 2 இது வரைக்கும் இம்ப்ளிமென்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் அது எப்படி கிரெடிட் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்டா இருக்குறதுனால அத தான் நான் சொன்னதுக்கு ஒரு வலு. அப்புறம் ஏன் சார் நேத்து ஃபேஸ் 2 நாங்க நடத்துறோம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க. உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்களா 60,000 கோடி ரூபாய்? எப்படி வந்திருக்கு? கேரண்டி எங்க இருந்து வந்திருக்கு? மத்திய அரசு தலையில தான் எங்க நடத்துவீங்க? உங்களுக்கு 0.8%ல உங்களுக்கு 1% யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடி ரூபாய்க்கு 1%க்கு கீழ வெட்டி யார் ஃபார்வர்ட் பண்றீங்க? அவ்வளவுதான் சார். அது கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு கொடுத்துக்கூடிய கடமை. இன்னொன்னு இந்த நிதி வாங்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கறாங்கல்ல, இப்ப இருக்கக்கூடிய ஃபேஸ் 1ல எக்கச்சக்க கூட்டம் இருக்கு. 4 கோச் 10ல 6 கோச்சா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 28 ட்ரெயின் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு 2580 கோடி ரூபாய் இவங்கள்ட்ட நிதி கேட்கல. ஆசிய வளர்ச்சி வங்கியில கிராண்ட் கடன் வாங்குறதுக்கான ஃபைல நவம்பர் 2023 டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ஃபைனான்ஸ்க்கு அனுப்பியாச்சு சார். 2 மாசம் ஆச்சு சார். இந்த வரைக்கும் நிதி கொடுக்கறத விட்டுருங்க, அந்த ஃபைல ஃபார்வர்ட் கூட யூனியன் கவர்மெண்ட் பண்ணல. திரு சத்யன், முதல் சுற்றில் நான் பேசினதோட தொடர்ச்சி தான். நீங்கள் வந்து சொன்னீங்க பல வளர்ச்சிகள் வட மாநிலங்களில் இல்லை. இப்போ தான் அவங்க சாலைகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. பொருளாதார பெருக்கம், பண சுழற்சி இதெல்லாம் ஏற்பட்டதற்கு அப்புறம் ஒருவேளை வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கலாமா? அதாவது இது வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் போகணும், அப்படி வந்து பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சோசியல் வளர்ச்சி இல்லாம வெறுமனே ரோடும் இதுவும் போட்டு வந்து வளர்ச்சி வந்து வராது. வெறுமனே ரோடு போட்டு வச்சா அந்த ரோடு வந்து கார் வாங்க முடிகிறவங்களுக்கு, அந்த ரோடு போட்ட பணக்காரர்களுக்கு, பெரும் பணக்காரர்களுக்கு, கார்பரேட் கம்பெனிஸ்க்கு, அவங்களுக்கு தான் அது வந்து பெனிஃபிட் ஆகும். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப யூபியை பத்தி இவ்வளவு சொன்னாங்க. நமக்கு யூபி நல்லா இருந்தா ஓகே, நல்லா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம கொஸ்டின், ஏன் வந்து தமிழ்நாட்டை கீழே தள்ளிட்டு ஒரு மாநிலத்தை வந்து நீங்க எடுத்துட்டு போகணும்னு பாக்குறீங்க? இதுதான் வந்து பாஜக மாநில தலைவர் உட்பட எல்லாரும் இதை பத்தின ஒரு பொய்யை இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாங்க. யூபி வந்து 2வது இடத்துக்கு வந்துருச்சுட்டு ஜிஎஸ்டிபில. இன்னைக்கு டிஎன் பெர் கேபிட்டா என்எஸ்டிபி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூபியை விட 330% ஆல்மோஸ்ட் கூட. சோ இதுதான் வந்து ஃபேக்டா இருக்கு. அப்போ இன்னும் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். மெட்ரோ பத்தி எல்லாரும் பேசினாங்க.
இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கமிஷன்ல ஒரு சவுத் இந்தியன் கிடையாது. வெரஸ் நிதர்சனம் என்ன அப்படின்ட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு போற அந்த சென்ட்ரல் ஜிடிபி இருக்கு இல்லையா, சாரி ஜிஎஸ்டி இருக்குங்களா, சிஜிஎஸ்டில 1/5 அரௌண்ட் ஒரு 25 to 30%, அரௌண்ட் 27.5% சொல்லலாம் கொடுக்கறது இந்த 5 ஸ்டேட், சதர்ன் 5 ஸ்டேட். பட் இங்க திரும்பி வர்றது வந்து அதாவது ஒரு 1/6 கூட இங்க திரும்பி வர்றது இல்ல. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஏற்கனவே எத்தனையோ டேட்டா, எத்தனையோ எக்கனாமிக்ஸ், ஈவன் ஒன்றிய அரசாங்கத்தோட நிதி ஆயோக் மீட்டிங்ல இதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. சிம்பிளஸ்ட் திங், ஆகஸ்ட் 2022 நடந்த நிதி ஆயோக் மீட்டிங்ல 41% இருந்து 29% ஸ்டேட்டுக்கு கொடுக்கிற பங்கு வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது ஸ்டேட் ஷேர் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸஸ் ஹவ் கம் டவுன் பை அரௌண்ட் 12%. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா செஸ்ஸ கூட்டிகிட்டே போறாங்க. அதுக்கு நம்ம சைட்ல எந்த விதமான இதுவும் கிடையாது. அடுத்த வளர்ச்சியை பத்தி பேசுறப்ப, வளர்ச்சிங்கிறது வெறும் தொழிற்சாலை மட்டும் வைக்கிறது இல்ல, அந்த தொழிற்சாலையால எத்தனை பேருக்கு நன்மை வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சென்னை வெள்ளம் வந்தப்ப அந்த ஒரு ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு பொதுத்துறை நிறுவனம் அவ்வளோ ஆயில் வந்து கலந்துருக்காங்க. அதை வந்து ஒன்றிய அரசோட பிரச்சனைன்ட்டு மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே அவ்வளவு நேரம் ஆகுது. அதுக்கு யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆரம்ப கட்டத்துல எடுக்கல. இந்த மாதிரி தவறுகள் வரும்போதுதான் மக்கள் அதை எதிர்க்கிறதுனால அதை வந்து மாநில அரசாங்கம் சும்மா எடுத்த கவுத்தன்ட்டு எடுத்துட்டு போக முடியாது. மொத்த சென்னையை தவிச்சது உங்களுக்கு பிரச்சனையா தெரியல, கொஞ்சோண்டு ஆயில் உங்களுக்கு பிரச்சனையா கொஞ்சோண்டு ஆயில் சொல்லாங்க, மக்களை கொச்சைப்படுத்துற மாதிரி. இல்ல நீங்க மக்களை இவர்தான் கொச்சைப்படுத்துறாரு. இல்ல சார், இது நீங்க சொல்லுங்க, ஒட்டுமொத்த சென்னையிலயும் மத்த தென்பகுதியில வந்த வெள்ளத்திலையும் ஆயில் எவ்வளவு பெர்சன்டேஜ் போச்சு, மத்தவங்க எல்லாம் எவ்வளவு பாதிச்சாங்க? அதுக்கு என்ன உதவியை நீங்க ஒன்றிய அரசு நீங்க பெர்சன்டேஜ் சொன்னீங்க இல்லையா, கடல்ல நீங்க ஆயில் பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். நான் இன்னொன்னு ஒரு பாயிண்ட், இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நான் நோட் பண்ணது, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெர்சன்டேஜே பேசல. அவங்க இத்தனை லட்சம் கோடி, இத்தனை 1000 கோடி இதெல்லாம் கொடுத்தாங்க, பெர்சன்டேஜே பேசல. ஆனா தங்கம் தென்னரசு அவர்கள் பெர்சன்டேஜா பேசியிருக்காரு. நாம இந்தியா மக்கள் தொகையில 6% இருக்கும், வர்றது 4%. இவங்க இந்த 12வது நிதிக்குழுவில் 5% கொடுத்தாங்க, இப்போ அது 4% குறைஞ்சிருச்சு அப்படின்னு பெர்சன்டேஜ். ஏன் பெர்சன்டேஜ் பேசலன்ற ஒரு கேள்வி இருக்கு திரு ரமேஷ் சேதுராம். ஒரு முக்கியமான சத்தியன் முடிச்சிருங்க. இதை மட்டும் முடிச்சிடுறேன். ஆயில் வந்து சாதாரண விஷயம் இல்ல. அங்க அத்தனை லட்சம் மக்களோட அத்தனை ஆயிரம் மக்களோட வாழ்வாதாரம் வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிக்குது. நம்ம வீட்டுக்குள்ள அப்படி என்ன வந்து இருந்து காலத்துக்கும் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? எல்லாருக்கும் எல்லாம் போய் கிடைக்கணும், அதான் நம்ம சொல்றது. நீங்க சொன்ன அந்த பெர்சன்டேஜ் தான் லாஸ்ட் பாயிண்டா முடிக்கணும்னு இருந்தேன். அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல கூடிட்டே தான் இருக்கும். இவங்க கவர்மெண்ட் தான் அந்த ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, ஜிடிபி போன தடவையோட கூட இந்த தடவை கூட. ஆக்சுவலா இந்த மாசம் அதை பத்தி பேசல, ஏன்னா ஒரு 3 மாசத்துல இருக்கிறதுலே லோயஸ்ட் இந்த மாசம் வந்திருக்கு. சோ அந்த நம்பரை மட்டும் வச்சு பேச முடியாது. எப்பயுமே பெர்சன்டேஜ் கணக்கு பத்தி பேசணும். அப்படி பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 19-20 வருஷத்துல நெருக்கி ஒரு 88,000 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு வந்து சஃபர் ஆயிருக்கு, லாஸ் ஆயிருக்கு, இந்த டெவல்யூஷன் தப்பா இருக்கிறதுனால. இத சரி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம கேட்கறது எப்பயுமே. இல்ல, இதுல 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். மொதல் விஷயம், இப்ப எய்ம்ஸை பத்தி பேசணும். எய்ம்ஸுக்கு இவர் சொன்னார் இல்லையா, 700 சொச்சம் கோடி, அப்புறம் 1200 கோடின்னு சொன்னார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த எய்ம்ஸோட பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1977 கோடி, கிட்டத்தட்ட 2000 கோடி. 22 கோடி போட்டீங்கன்னா 2000, அது டெஃபினட்டா அதையும் 2000 கிராஸ் பண்ணிடும், ஏன்னா இந்த டிலேனால. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எல்லா இடத்துலயும் 700 பெட் வேணும்னா தமிழகத்துக்கு 900 பெட், இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கப்பட்டிருக்குங்கும் போது இங்க டிலே ஆனதுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க, கொரோனாக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம தமிழக அரசு தரப்புல இருந்து சொன்ன விவகாரம் என்னன்னா, கொரோனா காலகட்டத்தில் எங்களால வந்து அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்றதுல டிலே இருந்தது. அப்படி நான் திமுகன்னு மட்டும் சொல்லல, நான் சொல்ல கொரோனா ஆரம்ப காலத்துல இந்த விஜய் அதிமுக பண்ணி 2 வருஷத்தை தாண்டி அதுக்கு அதிமுக அரசே கொடுத்துருச்சு, திமுக அரசு வந்து 3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அததான் சொல்றேன். ஆனாலும் இப்ப நான் திரும்ப கேட்கறது, ஃபுல் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னாக்க இப்ப திரும்ப உங்களோட பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா திரும்ப ஆரம்பத்துல இருந்து நீங்க எல்லாத்தையும் பண்ணி ஆகணுங்கிற ஒரு நிலைமை. அடுத்த இன்னொரு விஷயம் வரேன், தமிழ்நாடு இந்த பினான்ஸ் டிபார்ட்மெண்டோட ரிப்போர்ட்ல வந்து அவங்க கொடுத்திருக்கிறது 2023-24க்கு ஸ்டேட்டோட ரெவென்யூ 1,81,000 கோடி. ஸ்டேட்டோட நான் டாக்ஸபிள் ரெவென்யூ 20,000 சொச்சம் கோடி. கிராண்ட் இன் எய்டு ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இவங்க கொடுக்கக்கூடிய கிராண்ட் பாத்தீங்கன்னா அதுவே 24,500 கோடி. 27,500 கோடி. அப்புறம் வந்து ஷேர்ஸ் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ், வரியில வந்து பங்கு 41,000 சொச்சம் கோடி. இப்போ இந்த கடைசி 2 சொன்னதை மட்டும் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாக்க
கிட்டத்தட்ட 69,000 கோடி வருது, அது மட்டுமே. சரி. அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னாக்க, அதையெல்லாம் நீங்க என்ன கணக்குல எடுத்துப்பீங்க? அது மட்டும் இல்ல, இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வந்து செஸ் மட்டும் கூட்டிட்டு போகுதுன்னு சொல்றீங்க. ஆமா. இன்னைக்கு கூட இப்ப ஃப்ரீ ரேஷன்லாம் இப்ப எந்த தொகுப்புல இருந்து கொடுக்கப்படுது? மத்திய தொகுப்பா இப்ப மாநில இதோட பர்சன்டேஜ்ல எவ்வளவு கான்ட்ரிபியூஷன்? இல்ல சார், அப்படி கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அது பெர்சன்டேஜ் தான் அவங்க கேக்குறாங்க. இப்ப செஸ் வந்து இவ்வளவு வாங்குறீங்களே, எவ்வளவு பெர்சன்டேஜ் டிவால்வ் நம்ம கணக்கே பண்ண முடியல. அதுதான் பிரச்சனை. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எடுத்துக்கங்க. சரி. யூபி பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 3 மடங்கு. சரி. அப்போ இங்க என்ன சொல்றீங்கன்னா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கு, ஆனா எங்க கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தினா, ஆனா ஒவ்வொரு குடிமக்கள் இந்தியாவோட அரசுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த கணக்கு வரலன்னு தானே தங்கம் தென்னரசு சொல்றாரு. அப்ப அங்க எப்படி இல்ல அந்த கணக்கு வரல. பாப்புலேஷன் இந்தியாவுல 6.14% இருக்கும், ஆனா வர்றது 4% தான் தங்கம் தென்னரசு சொல்றாரு. ஒரே வரியில 20 முடிச்சுங்க, 30 வினாடி. ஒரே வரி முடிச்சு. ஒரே வரி. அதாவது சார் சொன்னாங்க பட்ஜெட்ல வந்து 60,000 கோடி 68,000 கோடி யூனியனோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. அது எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கும். 2 காம்பனன்ட், ஸ்டேட்டோட ஷேர் எவ்வளோ, ஒரு பட்ஜெட்ல யூனியனோட பங்கு எவ்வளோன்னு. உத்தரப்பிரதேசத்துக்கு யூனியனோட பங்கு 61%, ஸ்டேட்டோட பங்கு 39%. ஒடிசாவுக்கு 43% யூனியனோட பங்கு, ஸ்டேட்டோட பங்கு 57%. தமிழ்நாட்டுக்கு 24% யூனியனோட பங்கு, 76% ஸ்டேட்டோட பங்கு. 70,000 கோடிக்கு மேல தந்திருக்காங்க. உங்களோட ரெவென்யூ வந்து 1,24,000 கோடி. 1,67,000 கோடி. 1,67,000 கோடி. பாருங்க உங்க பட்ஜெட்ல நான் எடுத்துக்காட்டுறேன். 1,67,000 கோடி. பேசின மாதிரி அவர் பெர்சன்டேஜே பேசுறாரு. நீங்க இல்ல என்கிட்ட டேட்டா இருக்கு. பட்ஜெட் டாக்குமெண்ட் நான் தரேன் சார். 1,42 15 கூட்டுங்க, உங்களுக்கு எவ்வளவு வரும்? 160 கூட வராது. அதே நேரத்துல நாங்க 140 நீங்க இப்ப 167 நான் சொன்னேன். உங்க டாக்குமெண்ட் தான் என்கிட்ட இருக்கு. ஸ்டாலின் படம் போட்டு நீங்க தான் போட்டுருக்கீங்க. கவர்மெண்டோட ஆபீஷியல் டாக்குமெண்ட் பாருங்க சார். 50% மேல இருக்கு, 24 கிடையாது, தவறான கருத்து. டாக்குமெண்ட் நீங்க கால்குலேட் பண்ணுங்க சார். நான் நம்பர் சொல்றேன், நீங்க கால்குலேட் பண்ணுங்க. நேரம் நான் சொல்றேன். அதாவது இந்திய அரசாங்கம் தனக்கு வர டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸ்ல 88% மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குது. 12 தான் வச்சிருக்கு. அதுல மாற்றம் இல்ல. எந்த மாநிலத்துக்கு வருதுன்னு தங்கம் தமிழக 4% சொல்றேன். நீங்க முன்னாடி என்டிஏ இப்ப கூட்டணிக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 3,01,000 கோடி தான் வந்திருக்கு. ஆனா இப்ப வந்து 10,20,000 கோடி வந்திருக்கு. எவ்வளவு சார் டோட்டல் டெவல்யூஷன்? டோட்டல் டெவல்யூஷன் 3 லட்சம் கோடி சார். அங்க 4.90 தான் இது வரைக்கும் இன்னைக்கு 4.90. இன்னைக்கு 4 ஆனா ரெவென்யூ எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாருங்க. தமிழக அரசுக்கு கிடைச்சது நான் சொல்றேன் 15,000 கோடி வாங்குறாங்க 4.9ல. இன்னைக்கு 4 ஆனதுக்கு அப்புறம் 44,000 தாத்தா காலத்துல கலெக்டரோட சம்பளம் 1000 ரூபாய் சார். நம்ம தாத்தா காலத்துல கலெக்டர் 1000 ரூபாய் வாங்குறாங்க. நான் இப்ப 20,000 ரூபாய் வாங்குறப்ப ஏன் சம்பளம் அதிகம்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. நான் நிறைவு செய்யலாம். 15,000 இருந்திருக்கு. ஒரு பெரிய விவாதம். அப்படி கிடையாது. மீண்டும் அதிகமான பணம் மத்திய அரசு கொடுக்குது. அவ்வளவுதான். பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.